அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம ஈசாவாஸ்யம் உபநிஷதம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த வகுப்புல கடந்த வகுப்பின் மூலமாக ஒரு 5 மந்திரங்களை பார்த்து முடித்தோம். இப்ப இன்றைக்கு நம்ம 6வது மந்திரத்தை தொடங்குவோம். 6வது மந்திரம். எஸ்து சர்வாணி பூதான்ய ஆத்மன்ய ஏவானு பஷ்யதி சர்வ பூதேஷு ஆத்மானம் ததோன விஜுகுப்சதே. இப்ப இந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, 6வது மந்திரம், ஈசாவாஸ்ய உபநிஷத்தினுடைய 6வது மந்திரம். யார் எல்லா உயிரினங்களையும் தன்னிடத்திலேயே பார்க்கின்றார்களோ, எல்லா உயிரினங்களிலும் தன்னை பார்க்கின்றார்களோ, அவர்கள் இந்த அறிவை, அந்த பேரறிவை பெற்றவர்கள். ஆதலால் அவர்கள் யாரையும் வெறுப்பதில்லை அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, அந்த எல்லையற்ற பேரறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது இந்த மனிதனுடைய புலன்கள் வாயிலாகவும் மனதின் வாயிலாகவும். அப்ப அந்த புரிதல், அந்த ஞானம் தனக்கு வந்து விடுகின்றது என்ற பொழுது அவனுக்கு என்ன தெரியும்? மற்ற உயிரினங்களும் எனக்கு வேறாக இல்லை அப்படிங்கிற அந்த புரிதலும் அந்த தெளிந்த ஞானமும் அவர்களிடத்திலே இருக்கும். அப்படி இருக்கின்றவர்கள் மற்றவர்களை வெறுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்ப யாரும் யாரையும் வெறுக்க முடியாது. அப்ப தன்னிடத்திலேயே எல்லாவற்றையும் பார்க்கின்றார்கள். அந்த ஞானிகள் தன்னிடத்திலேயே எல்லாவற்றையும் பார்க்கின்றார்கள். மேலும் எல்லா உயிரினங்களிடத்திலும் தன்னையே பார்க்கின்றார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நானே எல்லாமாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தெளிந்த ஞானத்திலே அந்த ஞானிகள் இருப்பார்கள். அப்ப இந்த அறிவு தான் இங்க ஞானமாக சொல்லப்படுகின்றது. வேதாந்த பாடத்தினுடைய முக்கிய நோக்கமே தன்னை தான் அறிந்து தன்மயமாகின்ற பொழுது இந்த மொத்த பிரபஞ்சமும் தனக்கு வேறாக இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிந்த புரிதலும் ஞானமும் வந்துவிடும். அப்போ அந்த அடிப்படையில இப்ப இந்த மந்திரம் நமக்கு, இந்த 6வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பேர் அறிவிலிருந்து தான் அனைத்தும் அறியப்படுகின்றது. அந்த அறிவு இல்லை என்றால் மனம் என்ற ஒன்று உண்மையில் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்ப மனம் என்பது எதை அறிவதாக இருந்தாலும் அதற்கு அந்த அறிவின் துணை அவசியமாகின்றது அப்படிங்கிறது இந்த மந்திரம். ஏன்னா இப்ப மனம் எதையாவது தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த அறிவு இல்லாம இந்த மனம் வேலை செய்யாது. ஏன்னா உள்ள இருக்கிற அந்த அறிவினால தான் இந்த மனம் இயங்குது, புலன்கள் இயங்குது. ஏன்னா அறிவு பிரகாசத்தினால் தான் இது எல்லாமே, இந்த உடம்பே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடல் உள்ளுறுப்புகளுமே அந்த அறிவினால் தான் இயக்கப்படுகின்றன அப்படிங்கிற அடிப்படை உண்மையை நம்ம மறந்து விடக்கூடாது. இப்ப சாதாரணமாகவே நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமாகவே எடுத்துக்கலாமே. இப்ப நம்ம உண்ணக்கூடிய உணவை கூட எடுத்துக்கோங்களேன். இப்ப நம்ம காய்கறி சாப்பிட்றோம், கீரைகள் சாப்பிட்றோம், பழங்கள் சாப்பிட்றோம், சாப்பாடு சாப்பிட்றோம். பட் இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போன உடனே அது பூரா செரிமானம் ஆகி அது எது ரத்தமாக மாற வேண்டும், மஜ்ஜையாக மாற வேண்டும், எலும்பாக மாற வேண்டும் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு ஐடியா நம்ம கொடுத்துருக்கோமா நம்ம உடம்புக்கு? ஒரு ஐடியாவும் நம்ம கொடுக்கல. ஆனா நம்ம உடம்பு என்ன பண்ணுது? தானாகவே அந்த செரிமானமான அந்த சத்துக்களை எல்லாம் எடுத்து நம்முடைய உடம்புக்கு தேவையான ரத்தமாகவும் எலும்பாகவும் மஜ்ஜையாகவும் மாற்றிக்கொள்கின்றது. அப்ப இவ்வாறு மாற்றுவதற்கான ஒரு பிரத்யேக தகுதி, ஒரு அறிவு இந்த உடம்பினிடத்திலேயே இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. ஏன்னா அதுதான் இங்க உயிராற்றல், பேரறிவு, பரமாத்மா, உணர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அப்படிப்பட்ட ஒன்று எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதினாலே இந்த உடலுக்குள்ளும் அது இருந்து கொண்டு இந்த உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. அப்ப அது இயங்கும் அந்த இயக்கத்தின் காரணமாகத்தான் இந்த உடல் புலன்கள் வழியாக பிரகாசிக்கின்றது, மனதின் வழியாக பிரகாசிக்கின்றது அப்படிங்கிறது நம்ம நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த அறிவின் மூலமாக மனம் அறிகின்ற அனைத்தும் அந்த அறிவிற்கே உரித்தானது எனும் போது அதில் எதை உயர்ந்தது, எதை தாழ்ந்தது என்று நாம் பிரித்து பார்க்க முடியும். ஆதலால் எல்லாம் ஒன்றே ஆகிய அந்த அறிவு எதையும் யாரையும் வெறுப்பதும் இல்லை, விரும்புவதும் இல்லை. அப்ப அந்த அறிவு எப்படி இருக்கு? தன்னில் தானாய் தன்மயமாய் அது பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய பிரகாசம் மனதின் வாயிலாக வெளிப்பட்டதை வைத்துக் கொண்டு இந்த மனம் அறியாமையினாலே தன்னுடைய அறிவாக அதை பாவித்துக் கொண்டு அதை நான் செய்கின்றேன், இது என்னுடையது அப்படின்ற அகங்காரம் அமகாரத்துக்குள்ள சிக்கிக்கும் போதுதான் இங்க பிரச்சனைகளே உண்டாகுது. அப்ப இந்த அடிப்படை விஷயத்தை நம்ம மறக்காம அந்த ஆத்மா இருப்பதினால்தான் இங்கு நான் இருக்கின்றேன், என்னுடைய இயக்கம் இருக்கின்றது அப்படிங்கிற இந்த மனோபாவத்தை நம்ம
சரிப்படுத்திக் கொள்ளணும். ஃபர்ஸ்ட் நம்ம மனதை உயர் பரிமாணத்துக்குள்ள உயர்த்தும் போதுதான் தன்னை தான் அறிவு என்று தெரிந்து கொள்ள முடியும். சாதாரணமா இப்ப நம்ம இந்த வேதாந்த பாடங்களை படிச்ச உடனே நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது இந்த வேதாந்த பாடம்? தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு ஒரு உபதேசத்தை கொடுத்துருது. இப்ப இந்த உபதேசம் கேட்பவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பரோட்ச ஞானம் தான், ஒரு கேள்வி ஞானம். அப்ப இந்த கேள்வி ஞானம், நான் அதுவாக இருக்கிறேன், நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன், நான் அந்த இறைவனாக இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சு கொள்வது மட்டும்தான் நடக்குதே தவிர, நம்முடைய மனோபாவத்தில் ஏதாவது மாற்றம் உண்டாகி விட்டதா? அதை தெரிந்து கொண்டதுனால ஒரு மாற்றமும் ஏற்படல. ஏன்னா அது ஒரு கேள்வி ஞானமாக வந்ததுனால ஏதோ நானும் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே தவிர, அந்த நான் பிரம்மம் என்பது எந்த அடிப்படையிலே கூறப்படுகின்றது, அதில் என்ன என்னிடத்திலே மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது அப்படிங்கிறத நமக்குள்ளேயே நம்ம சுய விசாரம் பண்ணி பார்த்தாதான் உண்மையாகவே நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த பூரணத்தன்மை, அந்த புரிதல் நம்மிடத்திலே தெளிவாக புரிய வரும். அப்ப அது எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இப்ப இந்த வேதாந்த பாடங்களை நம்ம கேட்பது மட்டும் அங்கு பயன்படாது. இந்த பாடத்தை உள்வாங்கி அந்த மனது தன்னில் தானே விசாரம் செய்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமைகளை முழுமையாக நீக்கி கொண்டு தன்னை அதுவாகவே மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த மனம் அறிவாக மாறிவிட வேண்டும் அப்படிங்கறத இங்க ரொம்ப முக்கியமான நோக்கமாக நம்ம பார்க்கிறோம். மனம் அந்த மனதிலேயே இருந்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தா அது ஒரு பரோட்ச ஞானமாக மட்டும்தான் இருக்குமே தவிர அது அபரோட்ச ஞானமாக மாறவே மாறாது அப்படிங்கிறதையும் இங்க இந்த மந்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ இந்த மந்திரத்தினுடைய உண்மையான சாராம்சம் என்ன? தன்னை அறிவாக அந்த ஆத்மாவாக உணர்ந்து கொண்டவர் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லா உயிரினத்திலும் தன்னையே பார்ப்பார்கள், தன்னில் எல்லா உயிரினங்களையும் பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட அறிவை பெற்றவர்கள் தான் ஞானிகள், ஜீவன் முக்தர்கள் அப்படிங்கிறத இந்த மந்திரம் நமக்கு 6வது மந்திரம் சுட்டி காட்டுது. அடுத்தது 7வது மந்திரம். யஸ்மின் சர்வாணி பூதான்ய ஆத்மைவா பூத் விஜானதகா தத்ரகோ மோககா கஹ சோக ஏக்கத்துவம் அனுபஸ்யதகா அப்படிங்குது. அப்ப என்ன இந்த இடத்துல நம்ம ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்த ஞானிக்கு, அப்படிப்பட்ட ஞானிக்கு எல்லாம் ஒன்று, இங்கு இருப்பதெல்லாம் இறைவன் தான், எல்லாம் ஆன்மாவாக எல்லாம் அறிவாகத்தான் பார்ப்பான். அப்ப அப்படி பார்க்கின்றவன் அந்த உண்மையை அறிந்தவனாகவும் இருப்பதினாலே அவனுக்கு எங்கிருந்து மோகம் வருகின்றது, சோகம் வருகின்றது? அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம ஞானிக்கு எங்கிருந்து மோகம் வர முடியும், சோகம் வர முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குது. இந்த உபனிஷத்து ஒரு கேள்வி கேட்குது. தத்ரகோ மோகா கஹ சோகா ஏக்கத்துவம் அனுபசியத் அப்படிங்குது. அப்ப அவர்களுக்கு, அப்படி தன்னை தான் உணர்ந்த தத்துவ ஞானிகளுக்கு, மகான்களுக்கு எங்கிருந்து சோகமும் மோகமும் வர முடியும் அப்படிங்கிறது இந்த 7வது மந்திரம் ஒரு கேள்வியை எழுப்புகின்றது. அப்ப நம்ம அந்த இடத்துல நம்ம தெளிந்த ஞானத்துக்குள்ள இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவர்களுக்கு எதன் மீதும் ஒரு ஆசை வராது. ஏன்னா இங்க எல்லாம் நானாகவே இருக்கின்றேன் அப்படிங்கும் போது அதை தனித்துவமாக எனக்கு இது பிடித்திருக்கிறது, இது பிடிக்கவில்லை அப்படிங்கிற அந்த விருப்பு வெறுப்பு அவர்களிடத்துல வரவே வராது. அப்புறம் இந்த பிரச்சனைகளால அவருக்கு சோகம் வந்து விடுமா அப்படின்னா வரவே வராது. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இங்க எல்லாமே ஈஸ்வர நியதிக்குள்ள அந்த மனம் இயங்கி கொண்டிருக்கின்றது. பிரபஞ்ச மனமாக இந்த மொத்த பிரபஞ்சமும் அதனுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றது. அதில் இங்க உயர்வு தாழ்வு என்னிடத்தில் இல்லை, அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட மனதின் அடிப்படையிலேயே அது இருக்கின்றது அப்படிங்கிறது ஞானிக்கு தெரியும். ஆனா அஞ்ஞானிக்கு தெரியாதனால அவன் என்ன பண்றான், ஒரு பிரச்சனை நடந்த உடனே சோகம் ஆயிடுறான், ஒரு சந்தோஷம் வந்த உடனே ஆனந்த கூத்தாடுறான். அப்ப அந்த ஆசையும் அந்த சோகமும் அஞ்ஞானிக்குத்தான் உண்டே தவிர ஞானிக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு இந்த 7வது மந்திரம் ஆணித்தரமாக சுட்டி காட்டுகின்றது. அப்புறம் பொதுவாகவே தன்னில் அறிபவனாக இருக்கின்ற அந்த ஞானிக்கு மோகமும் சோகமும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில சராசரி மனிதர்கள் எப்படி இருக்கிறோம்? ஒன்றை பிடிக்கலன்னு சொல்லி வெறுக்கிறோம், அப்புறம் மற்றவற்றை காண்பதினாலே மனமயக்கம் அடைகிறோம். அப்புறம் மேலும் என்ன நடக்குது, விரும்பிய ஒன்று நமக்கு கிடைக்காத போது நமக்கு கவலை ஏற்பட்டு விடுகின்றது. ஆனால் ஒன்றை வெறுப்பதும் மனமயக்கம் அடைவதும் கவலைப்படுவதும் ஆத்ம அனுபூதி பெற்ற ஞானிக்கு இந்த மூன்றுமே கிடையாது அப்படின்னு இந்த மந்திரம் மீண்டும் வலியுறுத்துகின்றது. இப்ப ஆத்மாவை பற்றிய அறியாமை இல்லை என்றால் தன்னை குறித்து எந்தவித சோகமும் அவர்களுக்கு இருக்கவே இருக்காது. மோகத்துக்கும்
சோகத்துக்கும் அனுபவங்கள் சம்பவங்கள் அஞ்ஞானிக்குத்தான் இருந்து கொண்டிருக்குமே தவிர ஞானிக்கு அவை பற்றி பொருட்படுத்தவே மாட்டார் அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அதனால் பாதிக்கப்படாமல் நம்ம இருக்க வேண்டும் என்றால், அதாவது அந்த சோகமும் மோகமும் இந்த பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய அந்த இன்ப துன்பங்கள், அந்த சுக துக்கங்கள், அதனால் மனம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் மனதிற்கு நம்ம என்ன கொடுக்கணும்? ஆத்ம ஞானத்தை கொடுக்கணும். அந்த மனதை நீ ஆத்மாவாகத்தான் இருக்கின்றாய், நீ அந்த அறிவாகத்தான் இருக்கின்றாய் அப்படிங்கிறத பாடமாக புகட்ட வேண்டும். ஏன்னா மனதிற்கு எதுவும் சொல்லாம புரிஞ்சுக்காது. அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லித்தான் புரிய வைக்க முடியும். ஏன்னா இந்த புறத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எண்ணங்களால் ஏற்றி வைக்கின்ற பொழுதுதான் மனம்ங்கிற ஒரு பிரவೃத்தியே உண்டாகுது. அப்ப அப்படிப்பட்ட மனதிற்கு தன்னுடைய உண்மை தன்மை கூட தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிங்கிறதுனால அந்த மனதிற்கும் நாம என்ன பண்றோம்? நீ இப்படிப்பட்டவன் தான் என்று அந்த மனதிற்கு தன்னுடைய சொரூபத்தை காட்டி கொடுக்க வேண்டும். அதற்காக இந்த மாதிரி ஆத்ம ஞான வகுப்புகளும் ஆன்மவியல் பாடங்களும் தேவைப்படுகின்றன. ஆனா பொதுவா இப்ப இந்த ஆத்ம அனுபூதி, இறைக்காட்சி அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாமே ஒரு உள் அனுபவம். அது நம் உள்ளே நடைபெறக்கூடிய ஒரு உணர்வில் வரக்கூடிய ஒரு மாற்றம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப மனதுக்கு அதை நம்ம டீச் பண்ணும்போதுதான் அந்த மனம் தன்னுடைய உயர் பரிமாணத்தை உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் அது தன்னிடத்திலே அந்த மாற்றத்தை காண முடியும். இல்லைன்னா இந்த மனசு என்ன பண்ணும்? வெறும் பரோட்ச ஞானமாக, கேள்வி ஞானமாக மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு 10ஓடு 11ஆக அதை சும்மா அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடும், அதை ரிஜெக்ட் பண்ணிடும் நம்ம சொல்லலாம். ஏன்னா அப்படிதான் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். ஆத்ம ஞானம் அடைகிறதுங்கிற விஷயத்துல எல்லோருக்குமே கேள்வி ஞானமாக தத்துவமசிங்கிற உபதேசம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அப்ப நானும் இறைவனே அப்படின்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா நடைமுறையில் வரமாட்டேன் என்கின்றார்கள் என்றால் அது அவர்களுடைய உணர்வில் நடைபெற வேண்டிய மாற்றம் அப்படிங்கிறத நம்ம தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த உணர்வில் நடைபெற வேண்டிய மாற்றம் எப்போ நிகழும் அப்படின்னா மனம் உயர் பரிமாணத்துக்கு வரும்போதுதான் அது நடக்கும். அப்படி வந்தா தான் நமக்கு நான் யார் அப்படிங்கிறதுனுடைய உண்மைத்தன்மை நமக்கு புரிய வரும். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த மனதனுடைய அந்த உயர் பரிமாணத்தை அப்படின்னா அவரவர்கள் மனம் சார்ந்து தான் அது மாற்றம் நடக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்களேன், உலகியல் வாழ்க்கை எடுத்துக்கலாம். இப்ப இந்த உலகியல் வாழ்க்கையில இப்ப சின்ன குழந்தைகள் இருக்கு, அதனுடைய உலகம் வேறு. அதே மாதிரி இளமையான வயசு பசங்க, வயசு பொண்ணுங்க இருக்காங்க பாருங்க, அவர்களுடைய உலகம் வேறு. வயதானவர்கள் இருக்கிறார்கள் பாருங்க, அவர்களுடைய உலகம் வேறு. இப்ப இந்த 3 பேருடைய உலகமும் 3 விதமாக இருக்கிறது. இதை நம்ம நடைமுறையில் பார்க்கிறோம். ஏன்னா ஒரே உலகம் தான். ஆனா ஏன் இந்த 3 பேருக்கு 3 விதமாக இருக்குது? இப்ப குழந்தையினுடைய உலகத்துல எந்த சோகமும் இல்ல, எந்த கவலையும் கிடையாது. அதுக்கு ஆனந்தமா இருக்கும், விளையாட்டுத்தனமா இருக்கும். அது ஏதாவது விளையாட்டு பொம்மையை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கும். எப்போ மகிழ்ச்சியோடு சிரித்து அதை விளையாடி கொண்டிருக்கிற சுபாவத்தில் அந்த குழந்தைக்கு இருக்கும். அதே மாதிரி வயசு பசங்களுடைய உலகம் எப்படி இருக்கும்? அவர்களுடைய அந்த இளமைக்கு உண்டான அந்த சந்தோஷமோ, அந்த சினிமா படம் பார்ப்பது, பெண்களோட பேசுவது, ஆண்களாக இருந்தால் பெண்களோட, பெண்களாக இருந்தால் ஆண்களோட அரட்டை அடிப்பது, இது மாதிரி சின்ன பசங்களுடைய வாழ்க்கை, அவருடைய உலகம் வேற மாதிரி. அந்த வாழ்க்கையை ஒரு சிறு குழந்தை வாழ முடியாது. அந்த இளம் வயசு உள்ள வாலிப பருவத்தில் இருப்பவர்கள் வயதானவர்கள் வாழ்க்கையை வாழ முடியாது. வயதானவர்கள் அந்த வாலிப பருவத்தினுடைய வாழ்க்கையை வாழ முடியாது. குழந்தையினுடைய வாழ்க்கையை வாழ முடியாது. ஏன்? ஒவ்வொருத்தருடைய மனோபாவம் அங்க மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற மிக மிக முக்கியமான விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான் அந்த அகம் பிரம்மாஸ்மி, அதாவது தத்துவமசிங்கிற உபதேசத்தை கேட்ட பிறகு கூட நான் பிரம்மம் என்பதை நாம் எந்த அளவுக்கு உணர முடியும் என்பது நம்முடைய மனதினுடைய படிநிலையை பொறுத்து தான் இருக்கின்றது அப்படிங்கறதை நம்ம ஆழமாக இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதனால இங்க நல்லா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நடைமுறை வாழ்க்கையே அவமானமாக வைத்து தெரிந்து கொள்ள வேண்டும். வயதானவருடைய வாழ்க்கையும் அந்த இளம் வயசு குழந்தைகளுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இருவருடைய உலகமும் வேறு வேறு. எதனுடைய அடிப்படையிலே வேறு வேறு? மனதினுடைய அடிப்படையிலே வேறு வேறு. இவர்களுடைய மனம் ஒரு பக்குவம் ஆயிடுச்சு, அந்த இளமை காலங்கள் எல்லாம் கடந்து வந்து விட்டது. இனி அது போன்ற இன்பங்கள் துன்பங்கள் அவர்களுக்கு தேவையில்லை. அவர்கள் அமைதியையும் ஆனந்தத்தையும் விரும்புகின்றார்கள் வயதானவர்கள். ஆனால் வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய பருவங்கள்லாம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், நண்பர்களோட ஊர் சுத்தணும், அரட்டை அடிக்கணும், சினிமாவுக்கு போகணும். இப்படிப்பட்ட ஒரு ஆனந்த வாழ்க்கையை தான் அவர்கள் விரும்புவார்கள். அவர்கள் கோயில் குளமோ இல்ல இந்த மாதிரி ஆத்ம ஞான உபதேசங்களையோ கேட்பதற்கு வருவார்களானா வரமாட்டார்கள். ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை உலக சுகபோகங்களை நோக்கி விருந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்.
அப்ப அந்த காரணம் அவரவருடைய மனதை சார்ந்தது. அதுபோல இந்த ஆத்ம ஞானமும் அந்த மனதினுடைய உயர் பரிமாணத்துக்கு வருகின்ற பொழுதுதான் தன்னை தான் யார் என்று அறிந்து அந்த தன்னிலையிலேயே நாம் நிற்க முடியும் அப்படிங்கிறது நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க அவரவருடைய காட்சிகள் வெவ்வேறு விதமாக அமைவதற்கு இந்த வெளி உலகம் மட்டும் காரணம் அல்ல. அவரவர்களது மன உணர்வின் விரிவு தான் அப்படிங்கறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவரவர்களுடைய உள்ளத்தின் உணர்வு தான் அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. இப்ப ஆரம்பத்துல நம்ம குழந்தையாக இருக்கும்போது, இப்ப நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்களை மட்டும் தான் நம்ம நேசிப்போம். ஏன்னா சிறு குழந்தைகளை பாருங்களேன், அம்மா கிட்ட கூப்பிட்டா வரும், அப்பா கிட்ட கூப்பிட்டா வரும். வெளியாட்கள் அந்த குழந்தையை கூப்பிட்டா வராது. அது பயப்படும் அல்லது தயங்கும். பெரும்பாலும் வெளி உலகத்தோட தொடர்பு பண்றதுக்கு அந்த குழந்தை பயந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் வயது ஆக ஆகத்தான் அது எல்லாரும் நம்மள மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு அப்புறம் கூப்பிட்டா வரும். அப்ப அந்த குழந்தையினுடைய மனோபாவம் எப்படி இருக்குது? வெளி உணர்வுக்கு விரியாமல் தன்னுள்ளேயே அது இருந்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய குடும்பத்தாரை மட்டும் நேசிக்கிறதாக இருக்கின்றது. அப்ப அதே குழந்தை கொஞ்சம் பெருசாகும் போது என்ன ஆகுது? அதனுடைய உணர்வு விரிய விரிய படிப்படியாக சுற்றத்தினரையும் நண்பர்களையும் நேசிக்க ஆரம்பிக்கின்றது. அப்பொழுதுதான் வெளி விஷயங்களுக்குள்ளே அந்த குழந்தையினுடைய மனோ விரிவு புறத்திலே விரிய ஆரம்பிக்கின்றது. அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன நடந்திருக்குது? சுற்றி இருப்பவர்களிடம் எந்த மாற்றமும் நடக்கல. சுற்றி இருப்பவர்கள் அப்படியே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில் மாற்றம் நம்மிடத்திலேயே நிகழ்ந்தது. ஏனென்றால் நான் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது எனக்கு இந்த உலகம் வெளியே வருவது பயமா இருக்குது, மற்றவர்களோட பழகுவது பயமாக இருக்கின்றது. ஆனால் பருவம் வர வர எல்லோருடன் நாம் இயல்பாக பழகும் போது அந்த மாற்றம் என்னிடத்திலே நடைபெற்றதே தவிர உலகம் உள்ளது உள்ளபடியே இருந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் இங்க மனதனுடைய உணர்வு பரிமாணம் விரிவடைவதை பொறுத்து இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரத்தன்மைக்குள்ளே இருக்கின்றது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். சாதாரணமா பரோட்ச ஞானமா கேட்கும் போது எல்லாமே ஈஸ்வரன் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஆனா அனுபவம் ஆகாது. ஏன்னா எல்லாம் இறைவன் அப்படின்னு ஒரு மேலோட்டமா பார்த்தாலும் அத ஆனந்தமா தன்னுள்ள அனுபவிக்க வேண்டிய அந்த தகுதி எப்ப நடக்கும்? மனம் உயர வேண்டும், அந்த பேருணர்வோடு விரிவடைய வேண்டும், அந்த உணர்வு விரிந்து காணப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்ம அனுபூதி பெற்றவர்களின் உள்ளுணர்வு விரிந்து அதன் எல்லையை தொட்டு விடுகின்றது. அந்த பேருணர்வின் எல்லையை தொட்டு விடுகின்றது. அவர்கள் வாழ்வில் இனி எந்த மாற்றமும் ஏற்பட முடியாத அறுதி நிலை அது. ஏன்னா அப்படிப்பட்ட மகான்கள் அந்த பேருணர்வோடு இணைந்து விட்ட பொழுது அவர்கள் அந்த பேருணர்வும் தன்னுடன் இருக்கின்ற உள்ளுணர்வும் ஒன்றாகிய நிலையிலே அந்த ஆனந்த நிலையிலே தன்னை எல்லா வகையிலும் ஈஸ்வரத்துவமாக பார்ப்பார்களே தவிர தனக்கு வேறாக இந்த உலகம் இருக்கிறது, நான் இந்த உலகத்துக்கு வேறாக இருக்கின்றேன் அப்படிங்கிற இருமைகள் அவர்களிடத்தில் இருக்கவே இருக்காது. அப்போ இந்த உணர்வுகள் விரிய முடியாத அளவுக்கு இதுமேல் இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு விரிந்து விட்ட நிலைதான் ஞானிகளுடைய உயரிய நிலை. அதாவது இந்த பிரபஞ்சமே அவர்களுடையதாக மாறி விடுகின்றது. இந்த பிரபஞ்சத்தில் அவர்கள் வேறாக இல்லை, அவர்களே இந்த பிரபஞ்சமாக மாறி விடுகின்றார்கள். அதுதான் அறிவு பரிமாணம்ங்கிற உயர் பரிமாணம். அதாவது மனம் அடைந்த உணர்வின் விரிவு நிலை, பேருணர்வு நிலை அப்படின்னு அர்த்தம். இப்ப அந்த பேருணர்வு நிலைக்கு நம்ம பயணம் பண்ணணும், மைண்ட்ல தான் பயணம் பண்ண முடியும். அப்ப நம்ம மனசை பக்குவப்படுத்தி நம்ம அதை லிஃப்ட் பண்ணி மேல தூக்கிட்டு போகணும். ஏன்னா அஜ்ஞான விஷயங்களை மனதுக்குள்ள பதிச்சு வச்சுக்கிட்டு வெறும் அந்த கேள்வி ஞானமாக பரோட்ச ஞானமாக மட்டும் இந்த விஷயங்களை உள்வாங்கி கொண்டிருக்கின்ற மனது அந்த உயர்நிலை பரிமாணத்துக்கு போகாது அப்படிங்கிறதுல மிக மிக தெள்ள தெளிவாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த உபனிஷத் மந்திரம் சுட்டி காட்டுது. ஞானிகள் தன்னையே தனது உணர்வையே எங்கும் எதிலும் காண்கின்றார்கள். அவர்களிடம் பற்று இல்லாததினாலே உலகின் இன்ப துன்பங்கள் எதுவும் அவர்களை பாதிப்பது இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். மகாபாரதத்துல மிதிலை மன்னன் ஜனகராஜன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எனது ராஜ்யத்துக்கு மட்டுமே நான் ராஜாவாக இருந்தேன், ஆனால் இந்த ஆத்ம அனுபூதியை அடைந்து நான் இந்த உலகத்திற்கே ராஜாவானேன் அப்படின்னு சொல்றாரு. ஜனகருடைய ஒரு கோட் இருக்கு மகாபாரதத்துல. அவருடைய ஸ்பீச்ல அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, சாதாரணமா அந்த மிதிலை நாட்டுக்குத்தான் நான் மன்னனாக இருந்துகிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு எப்போ இந்த ஆத்ம ஞானம் கிடைச்சதோ, இந்த ஆத்ம அனுபூதியை நான் அடைந்து விட்டேனோ, அப்போ நான் இந்த உலகத்துக்கே நான் ராஜா, நான் இந்த மிதிலை நாட்டுக்கு மட்டும் ராஜா இல்லை அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை அவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். இதெல்லாம் மகாபாரதத்துல வருது.
அப்ப உண்மையில் எனது என்று எதுவுமே இல்லை, இங்கு இழப்பதற்கு என்று ஒன்றுமே இல்லை என்று மிதிலை மன்னன் ஜனகன் மகாபாரதத்திலே இதை தெள்ள தெளிவாக குறிப்பிடுகின்றார். அப்போ ஆத்ம அனுபூதி பெற்றவர்களுக்கு இந்த சுகம் துக்கம், வெற்றி தோல்வி, நன்மை தீமை போன்ற இருமைகளை கடந்து விடுகிறார்கள். அவர்களிடத்திலே வெறுப்போ மனமயக்கமோ கவலையோ போன்ற எதுவும் பாதிப்பதில்லை. ஆன்ம அனுபூதி பெற்றவர்களின் அனுபவத்தை தான் இப்ப இந்த மந்திரம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. இந்த 7வது மந்திரம் எடுத்து கூறுகின்றது. 7வது மந்திரம் நமக்கு என்ன புரிய வைக்குது? ஒரே வரியில எல்லாம் ஒன்றே என்று பார்க்கின்றவனாகவும் உண்மையை அறிபவனாகவும் இருக்கின்றவனுக்கு ஏது மோகம் ஏது சோகம் அப்படின்னு கேட்குது. ஒரு கேள்வியை கேட்டு இந்த 7வது மந்திரம் நிறைவுறுகின்றது. அடுத்தது ஈசாவாசிய உபநிஷத்தினுடைய 8வது மந்திரம். ச பரியகாத் சுக்ரம் அகாயமவரணம் அஸ்னாவிரம் சுத்தம அபாபவித்தம் கவிர் மணிசி பரிபு ஸ்வயம்பூர யாதா தத்ய தோர்தான் யததாச்சா ஸ்வதீப்ய சமாப்யகா அப்படிங்குது. இப்ப இந்த மந்திரம் என்ன முக்கியமான விஷயத்தை சொல்லுது அப்படின்னா, ஆத்ம அனுபூதி பெற்றவன் அனைத்தின் உட்பொருளையும் காண்கிறான். இப்ப ஆத்ம அனுபூதி பெற்றவனுக்கு தனக்கு வேறாக எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது அவன் பார்க்கின்ற பொருள்களில் எல்லாம் தன்னையே பார்க்கின்றான். அதனுடைய உட்பொருளாகிய ஆத்மாவை, அறிவை பார்க்கின்றான். இப்ப சராசரி அஞ்ஞானி புறத்தில் உள்ள ஒரு பொருளை பார்க்கின்ற பொழுது அந்த பொருளை மட்டும்தான் பார்க்கின்றானே தவிர அந்த பொருள் உள்ளே இருக்கக்கூடிய உட்பொருளை பார்ப்பதில்லை. அதைத்தான் இங்க சொல்றது. இந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னா, ஆத்ம அனுபூதி பெற்றவன் அனைத்தின் உள்ளேயும் அதன் உட்பொருளை காண்கிறான். அவன் சுத்தமானவன், மனதை வசப்படுத்தியவன், மேலும் அவன் சரீரமற்றவன், பாவமற்றவன், அனைத்து அறிவையும் உள்ளடக்கியவன். அவன் யாரையும் சாராதவன், எல்லாமாக இருப்பவன், அனைத்து பொருட்களின் உண்மை இயல்பை அவன் என்றைக்குமாக அறிந்திருக்கிறான். அவன் ஒளிமயமான, உடம்பற்ற, முழுமையான, தசைகள் இல்லாத, தூய, பாவமற்ற இறைவனை அடைகிறான் அப்படின்னு இந்த மந்திரம் உபதேசிக்குது. இப்ப இந்த 8வது மந்திரம், ஈசாவாசிய உபநிஷத்தினுடைய 8வது மந்திரம் ஆத்ம அனுபூதி பெற்ற ஞானியினுடைய நிலையை சுட்டிக்காட்டுகின்றது. இப்ப ஞானியினுடைய நிலை எப்படி? அவன் எந்த ஒரு பொருளை கண்டாலும் அந்த பொருளின் உட்பொருளை காணுகின்றான். உட்பொருள்ங்கிறது என்னங்க? ஆத்மா, அறிவு. அப்ப நம்ம இங்க புறத்துல பார்க்கக்கூடிய எல்லாமே அறிவு மயம், ஆத்ம மயம். அப்போ அதுல இப்ப நம்ம ஒரு டெலிவிஷன் பார்க்கிறோம், ஒரு மொபைல் போன் பார்க்கிறோம், இல்ல ஒரு புத்தகத்தை பார்க்கிறோம் அப்படின்னா ஒரு அஞ்ஞானி எப்படி பார்க்கறான்? புத்தகத்தை புத்தகமாக பார்ப்பான், டெலிவிஷனை டெலிவிஷனா பார்ப்பான், மொபைல் போனை மொபைல் போனா பார்ப்பான். ஆனா ஞானி அந்த மொபைல் போன் ஆகட்டும், டெலிவிஷன் ஆகட்டும், புத்தகமாகட்டும், அதனுடைய அறிவை பார்க்கிறான். அது எங்கிருந்து கிடைச்சிருக்குது, இந்த பொருள் எங்கிருந்து வந்திருக்கிறது, இதனுடைய படைப்பாளி யார், இது யாரிடத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கின்றது அப்படின்னு அதனுடைய உள்ள போய் பார்க்கும்போது அது ஒரு அறிவின் வெளிப்பாடு அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு அறிவு இல்லாம இங்க எதுவுமே படைக்க முடியாது. இந்த படைப்பே அறிவினால் தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மொத்த பிரபஞ்சமே அறிவினால் தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அதனுடைய உட்பொருளை பார்க்கின்ற பொழுது அதன் உள்ளே இருக்கின்ற அறிவை, ஆத்மாவை பார்ப்பவன் ஞானி. ஆனால் அந்த பொருளை மட்டும் பார்ப்பவன் அஞ்ஞானி அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை அடிப்படையை வச்சுதான் இந்த உபதேசம் பண்ணுது. இந்த உபனிஷத் மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஞானியினுடைய நிலைப்பாட்டை சுட்டி காட்டுது. அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? சுத்தமானவன், மனதை வசப்படுத்தியவன், சரீரமற்றவன், பாவங்களற்றவன், அனைத்து அறிவையும் உள்ளடக்கியவன், யாரையும் சாராதவன், எல்லாமாக இருப்பவன், அனைத்து பொருட்களின் உண்மை இயல்பை அவன் என்றைக்குமாக அறிந்திருக்கின்றான். அவன் ஒளிமயமான, உடம்பற்ற, முழுமையான, தசைகள் இல்லாத, தூய, பாவமற்ற இறைவனை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாவமற்ற இறைவன் அப்படின்னா இங்க அந்த தூய அறிவு, அந்த தூய அறிவாக ஆகிவிடுகின்றான் அப்படின்னு இந்த மந்திரத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்ப அது மாதிரி பார்க்கும் பொழுது இப்ப நம்ம என்ன உலகில் வாழ்க்கையில சராசரி மனிதனுக்கும் ஞானிக்கும் உள்ள வித்தியாசம்? கேள்வி ஞானம், தத்துவமசி அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை கேட்டவனுக்கு அது வெறும் பரோட்ச ஞானம். ஆனா ஞானிக்கு அது அபரோட்ச ஞானம். ஏன்னா அவன் அனுபவமாக்கி விட்டான், அதை தன்னுள் அனுபவமாக்கி விட்டான். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது அவரவர்கள் செய்த
கர்ம உபாசனைகளுக்கு தக்கபடி ஆற்ற வேண்டிய கடமைகளை வகுத்து கொடுக்கும் சக்தியை அதிக காலம் இருக்கின்ற பிரஜாபதிக்கு ஈஸ்வரன் கொடுத்தார். ஏன்னா இங்க நம்ம கர்மமும் உபாசனையும் எப்படி செய்ய வேண்டும், அந்த கடமையை நாம் எப்படி ஆற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையை குரு உபதேசிக்கிறார். அந்த குருவின் மூலமாக தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஆத்மாவை பற்றிய தன்மைகள் கூறப்பட்டு அந்த ஆத்ம தத்துவமே ஈஸ்வரனாக இருக்கும் தன்மையை இந்த உபனிஷத் மந்திரத்தின் வாயிலாக அறியப்படுகின்றது. இப்ப மேலும் இந்த உபனிஷத் மந்திரத்துல அந்த கவிகி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அது அப்பால் காண்பவன் என்று பொருள். இந்த இடத்துல கவிகி அப்படின்னா தனக்கு அப்பால் இருப்பதை காண்கின்றான். அந்த காணும் தோற்றத்துடன் மற்றவர்கள் நின்று விடுகின்றார்கள். ஆனால் ஆத்ம அனுபூதி பெற்றவன் ஒவ்வொரு தோற்றத்தின் பின்னால் ததும்புகின்ற இறை உணர்வை, ஆன்மாவை, அறிவை காணுகின்றான் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. மேலும் மனிஷி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. மனிஷி என்றால் மனதை வசப்படுத்துவதற்கான புத்தியை பெற்றவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது மனிதன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஏன் வந்ததுன்னா மனதை அடிப்படையாக வைத்துத்தான் நம்மளை மனிதன் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்தது. அப்ப மனதை அடிப்படையாகத்தான் நம்ம மனிதன் என்று அழைக்கப்படுவதனால இங்க மனிஷி என்றாலே, மனிதன் என்றாலே புத்தியை உபயோகப்படுத்த தெரிந்தவன் அப்படின்ற அர்த்தம் அதுக்கு. அப்ப மனத்தை மனத்தால் வசப்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. அப்ப அந்த மனதை மனத்தால் வசப்படுத்த ஏன் முடியாது அப்படின்னா மனம் எண்ணங்களால் சூழப்பட்டது. ஒவ்வொரு எண்ணங்களையும் உள்வாங்கி அந்த எண்ணங்களை இருந்து மற்றும் பல எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அது விரிந்து கொண்டே இருக்கும். பிரபஞ்சமாகவே விரியும். இந்த மனம் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம். அப்போ இப்ப அந்த மனதை வசப்படுத்த வேண்டும் என்றால் அந்த மனதிற்கு மேலான ஒரு சக்தி இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் அந்த மனதை வசப்படுத்த முடியும். அப்ப மனதிற்கு மேலான சக்தி இங்க எதுவா இருக்கிறது? அந்த அறிவாகத்தான் இருக்கிறது. அப்ப அந்த அறிவினுடைய ஆற்றலை இந்த மனதிற்கு நாம் கொடுக்கும் பொழுது மனம் அந்த அறிவின் வசம் தன்னை ஒப்படைத்து விடுகின்றது. அதுதான் இங்க நம்ம செய்ய வேண்டிய காரியம். தன்னை அறிவு என்று மனதிற்கு காட்டி கொடுத்து இந்த அறிவுக்கு வேறாக நீ இல்லை, ஆனால் நீ அறியாமையிலேயே நான் அந்த அறிவிலிருந்து வேறானவன் என்று உன்னை பிரித்து வைத்துக் கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு மனதுக்கு நம்ம புரிய வைத்துட்டோம் அப்படின்னா இப்ப இந்த மனசு என்ன பண்ணும்? இதெல்லாம் என்னுடைய செயல் இல்ல, எனக்கு பின்னால் இருந்து அந்த அறிவு, அந்த ஆத்மா இயக்குவதனாலே நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற புரிதல் வந்த உடனே இந்த மனது என்ன ஆயிடும்? தன்னை அந்த அறிவிடம் ஒப்படைத்து விட்டு தானே இல்லாமல் கரைந்து விடுகின்றது. இந்த மனம் அப்படியே கரைந்து விடுகின்றது. இதுக்கு உபநிஷத்து அல்லது வேதாந்தத்துல ஓமானம் சொல்லுவாங்க. இப்ப கடல் நீரில் இருந்து தான் உப்பு எடுக்கப்படுகின்றது. இப்ப உப்பு கட்டி எங்கிருந்து கிடைக்குது? கடல்ல இருந்து கிடைக்குது. இப்ப அந்த கடல்ல இருந்து வந்த உப்பு கட்டிய மீண்டும் அந்த கடல்லயே தூக்கி போட்டு பாருங்க, அந்த கடலோட கடலா கரைஞ்சு போயிடும். திருப்பி அந்த உப்பை நம்ம பிரித்து எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியாது. ஆனா அந்த எடுக்க முடியாத உப்பை ஃபர்ஸ்ட் நம்ம கடல்ல இருந்து எப்படி எடுத்தோம்? அதுக்குண்டான ஒரு ப்ராசஸ் நடந்தது. சூரிய ஒளியிலும் அந்த அலைகளுடைய ப்ராசஸ்லயும் அந்த உப்பானது வெளிப்பட்டது. அது போல இங்க மனமானது அந்த அறிவிடம் இருந்து ஒரு ப்ராசஸ் ஆகி வெளிப்பட்டது, எண்ணங்களினாலே வெளிப்பட்டது. இப்ப மீண்டும் அந்த மனதை தன்னுடைய மூலத்துக்கு திருப்பிட்டோம்னா அந்த மனம் என்ன ஆகும்? அந்த அறிவோடு போய் இரண்டரை கலந்து விடுகின்ற பொழுது மீண்டும் அதை பிரித்து எடுக்க முடியாது. அப்ப அந்த நிலைக்கு நம்ம அதை கொண்டு போகணும். அதைத்தான் நம்ம இன்ட்யூஷன், உள்ளுணர்வுன்னு சொல்றோம். மனதை மனதால் வசப்படுத்த முடியாமல் அதை விட ஆற்றல் மிக்க ஒன்றினால் தான் அதை வசப்படுத்த முடியும். அதற்கு பெயர் தான் இன்ட்யூஷன், உள்ளுணர்வு அப்படின்னு பேரு. அந்த உள்ளுணர்வு நம்ம கிட்ட பிரகாசிக்கத்தான் நாம் அந்த பேருணர்வோடு தொடர்பு வைக்க முடியும். ஏன்னா பேருணர்வு என்பது ஈஸ்வரன், உள்ளுணர்வு என்பது இங்க ஜீவன். அப்ப உள்ளுணர்வுங்கிறது இங்க மனம், பேருணர்வு என்பது அறிவு. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது இங்க அறிவும் மனமும் பிரிந்திருப்பதற்கு என்ன காரணம்? அந்த உணர்வினுடைய வெளிப்பாடு வெளிப்பட்டிருக்கின்ற உபாதியை பொறுத்து பிரிந்து காணப்படுகின்றது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அதை நம்ம புரிந்து கொள்ளும் போது இப்ப நம்ம எப்படி அந்த உள்ளுணர்வை வெளிப்படுத்துவது? இப்ப அந்த உள்ளுணர்வை நம்ம எவ்வாறு வெளிக்கொண்டு வருவது? அப்ப அதுக்கு இத உபனிஷத்து சொல்லுது. என்ன மாதிரி சொல்லுதுன்னா, பிரார்த்தனைகள், காயத்ரி ஜபம் போன்றவற்றால் அதை விழித்தெழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா மனதை ஒரு நிலைப்பாட்டில் நம்ம கொண்டு போய் அதை நம்ம ஒருமுகப்படுத்தி அதற்கப்புறம் அது தன்னை யார் என்று நம்ம காட்டி கொடுப்பதற்காக செய்யக்கூடிய
கர்ம காரியங்களும் உபாசனைகளும் தான் கர்மகாண்டத்திலே முற்பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை சரியானபடி ஒருத்தன் செய்து மேல்நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் ஞான கண்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம ஞானத்தை அவன் அடைய முடியும். நேரடியாக அவன் ஆத்ம ஞானத்துக்குள்ள வந்தான்னா அவனுடைய மனசு அடங்காது. ஏன்னா புற விஷயங்கள்லயே சிக்கிக்கிட்டு இருக்கிற மனசு இந்த விஷயத்தை கேட்கும். தத்துவமசி அப்படின்னு ஒரு உபதேசத்தை கேட்கும். ஆனா கேட்டு என்ன நினைச்சுக்கோ, சரி நானும் கடவுள் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேற மாதிரி ஒரு அகங்காரத்துல போயிடும், அல்லது அறியாமையிலேயே இருக்கும். ஆனா அது புரிதலற்ற நிலை, அது அறியாத நிலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த புரிதல்ங்கிறது மனதுக்கு படிப்படியாகத்தான் புகுத்த வேண்டும். அப்ப அப்படி புகுத்தும் போது என்ன மாதிரி அதுக்கு புகுத்தணும், அதற்கு தகுந்த அறிவை அதுக்கு கொடுக்கணும். மனதிற்கு நீ யார் அப்படின்னு காட்டி கொடுக்கக்கூடிய சரியான பாடத்திட்டத்தை நம்ம அதுக்கு உபதேசிக்கணும். அந்த உபதேசத்தை எப்ப மனசு கேட்கும், ஒரு பக்குவத்துக்கும் ஒரு ஒருமைப்பாட்டுக்கும் வரும்போதுதான் இந்த மாதிரி உபதேசங்களை காது கொடுத்து கேட்கும். இல்லைன்னா இதுக்குள்ள வரவே வராது. மனசு இதெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் மனசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை இந்த உபதேசத்தை என்ன சொல்லுதுன்னா, பரிபுகு அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுது. அதாவது அனைத்து அறிவையும் உள்ளடக்கியவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆத்மாவை அறிந்து கொண்ட ஞானி. அப்ப அவன் என்ன பண்றான், உலகில் எத்தனையோ வகையான அறிவுகள் இருக்குது. விஞ்ஞான அறிவு இருக்குது, பொருளாதார அறிவு இருக்குது, கணித அறிவு இருக்கு, ஆயிரக்கணக்கான அறிவு இருக்கு. அப்ப அத்தனை அறிவுகளும் நான் அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. ஏன்னா கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப அந்த அடிப்படையில நம்ம எவ்வளவு அறிந்து கொண்டே இருந்தாலும் இன்னும் இன்னும் அறிய வேண்டிய அவசியம் இந்த புற உலகிலே இருக்கின்றது. ஆனால் ஆன்மாவை அறிந்தவன் தன்னில் தானாய் திருப்தியுற்று நின்று விடுகின்றான் அப்படிங்கிறத இந்த பரிபுகு அப்படிங்கிற வார்த்தையில பொருள் பொதிந்திருக்கிறது. அனைத்து அறிவையும் உள்ளடக்கியவன் அப்படிங்கிற உபனிஷத்தையே சொல்லுது. அப்படின்னா ஒரு ஞானிக்கு அவன் தன்னை தான் அறிந்து கொண்டு ஆத்மாவை தெரிந்து கொண்டான் என்றான், அவன் எந்த புற விஷய அறிவும் அவனுக்கு தேவையில்லை. அவன் தன்னில் தானாய் தன்மயமாய் திருப்தி அடைந்து விடுகின்றான். அவனுக்கு அதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பேரானந்த நிலையிலே அந்த பேருணர்வோடு இரண்டர கலந்து விடுகின்றான். அப்ப அந்த இரண்டர கலந்து விடுகின்ற அந்த நிலை அவனுக்கு எப்படி உண்டாகும், அதற்குண்டான உபதேசம் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது ஆத்ம கல்வியினால் மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படிங்கிறத இந்த உபநிஷத் சுட்டிக்காட்டுது. மேலும் ஆன்ம அனுபூதி மற்ற அறிவுகளின் நிறைவாக அனைத்தையும் உள்ளடக்கியதாக, மற்ற அனைத்து அறிவுகளையும் விட உயர்ந்ததாக கூறப்படுகிறது. ஆன்ம அனுபூதி பெற்றவன் தன்னிலும் இந்த உலகிலும் இறை உணர்வை உணர்ந்து விட்டதால் அவன் அதை சார்ந்து இருக்கின்றானே தவிர பொருட்களையும் மனிதர்களையும் அவன் சார்ந்து இருப்பதில்லை. அதனால் அவன் எதையும் சாராதவன் எனப்படுகின்றான் அப்படின்னு இதே மந்திரம் உபதேசிக்குது. ஏன்னா அவன் அந்த அறிவோடு மட்டும்தான் இணைந்திருக்கிறான். ஆனால் அப்படி இணைந்திருக்கின்ற அவனுக்கு பார்ப்பவர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த உலக விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கிறான், இந்த விவகாரங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கிறான், பொருட்கள் மீது பற்று வைத்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் எதிலும் பற்று அற்றவனாக, எதிலும் சம்பந்தப்படாதவனாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றான். ஏன்னா அறிவு எப்படி இருக்கு, உண்மையிலேயே எதிலும் சம்பந்தப்படுவதே கிடையாது. சம்பந்தப்படுவதெல்லாம் மனசு தான். ஏன்னா அறிவு இருப்பதனால மனசு தன்னை அப்படி விரிவுபடுத்திக்கிட்டே போகுது. ஆனா அந்த விரிவினுடைய ஒடுக்கம் அந்த அறிவுக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா அறிவுக்கு எதுவுமே புறத்துல தேவையில்லை. அது தன்னில் தானாய் தன்மயமாய் ஆனந்தமாக இருக்கும். அப்போ அனைத்திற்கும் மேலாக அவன் பொருட்களின் உண்மை இயல்பை அறிந்திருக்கின்றான். அது இறைநெறிக்கு துணை புரிகின்றது அவனுக்கு. அதனால அவனுக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு புற விஷயங்களும் அவனை பாதிக்காது, அவனை தடைப்படுத்தாது என்பதை அவன் நன்கு உணர்ந்து கொண்டிருக்கின்றான். யாரு? ஞானி. ஞானிக்கு அது தெள்ள தெளிவாக தெரியும். அப்புறம் அந்த இறைவனை பற்றிய 3 விஷயங்களை இந்த மந்திரம் சொல்லுது. எப்படி சொல்லுது அப்படின்னா, இறைவன் ஒளியானவர், அவரது ஒளியினாலேயே அனைத்தும் ஒளி பெறுகின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. ஏன்னா இறைவன் ஒளியானவர் அப்படின்னா என்ன? அறிவு பிரகாசம், அந்த பேரறிவு பிரகாச ஒளி எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது அப்படிங்கிறது இங்க சுட்டிக்காட்டுது இந்த மந்திரம். அப்புறம் இவர்தான் இறைவன் என்று யாராலும் இறைவனை புறத்திலே அடையாளம் காட்ட முடியாது. அதாவது உருவத்திலே அடையாளம் காட்டிவிட முடியாது. காரணம், அவர் உடம்பற்றவர், முழுமையானவர், தசைகள் இல்லாதவர் அப்படின்னு இங்க சொல்லுது. இந்த மந்திரம் அதே சொல்லுது. ஏன்னா அறிவுக்கு உண்டான விளக்கங்களை கொடுக்கும் போது அவர் உடம்பற்றவர், தசைகள் இல்லாதவர், முழுமையானவர் அப்படின்னு சொல்லிட்டே வருது. அப்ப அப்படி வரும்போது அது எதை சுட்டி காட்டுது?
அந்த நிர்குண பிரம்மத்தை சுட்டி காட்டுது. இந்த நிர்குண பிரம்மத்துக்கு உடம்பு கிடையாது, தசைகள் கிடையாது, எதிலும் சம்பந்தப்படாதது, அது முழுமையானது அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுது. அப்போ அதை தன்னுள்ளே தானாக உணர்ந்து கொண்டவர்களுக்கு இந்த புறத்தில் இருக்கின்றதெல்லாம் தனக்கு வேறாக இல்லை, என்னாலேயே அவைகள் தோன்றி மறைகின்றன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த உடல்ல வரக்கூடிய எல்லா விஷயமுமே வந்து போகின்றவைகள் தான். எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அது சாஸ்வதமாக இருக்கவே முடியாது. ஆனால் சாஸ்வதமாக எது இருக்கின்றதோ அதுவே பிரம்மம், அதுவே அறிவு. மற்றபடி தோன்றி மறையக்கூடியவைகள் எல்லாம் அந்த அறிவுக்கு வேறானதாக, அந்த அறிவினாலேயே பிரகாசிக்கப்படுபவைகள் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்புறம் மேலும் இதே சொல்லுது, இறைவன் தூயவர், எந்த பாவமும் அவரை அணுக முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுது. அதாவது எவ்வாறு இந்த உலகத்தின் கண்ணாக இந்த சூரியன் இருந்து கொண்டு எல்லாத்தையும் தன்னுடைய ஒளியால் விளங்க செய்கின்றானோ, இப்ப சூரியனுடைய ஒளியானது இந்த மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எத்தனையும் காட்டி கொடுக்குது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை காட்டி கொடுக்குது. ஆனால் அப்படி காட்டி கொடுக்கின்ற அந்த சூரியனால நம்மள மாதிரி இருக்கிறவர்களுக்கு பார்வை கோளாறோ அல்லது பொருட்களில் உள்ள குறைகளோ அந்த சூரியனை பாதிக்குமானா பாதிக்கவே பாதிக்காது. அப்ப அதான் நம்ம கடந்த சூத்திரத்திலையும் பார்த்தோம். இப்ப சூரியன் பிரகாசித்துட்டு வந்துட்டு இருக்கிறான். ஆனா அவன் இந்த வயல்வெளியில நெல்லை விளைய வைக்கணும், தண்ணியை காய வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவன் வர்றது கிடையாது. அவன் போக்கில வந்துட்டு இருக்கிறான். ஆனா இங்க எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. சூரியனை வைத்துக் கொண்டு விவசாயம் நடைபெறுகின்றது. நீரை பூமியிலிருந்து ஆவியாகி மழையாக பெய்ய ஆரம்பித்து விடுகின்றது. இது போன்ற காரியங்கள் எல்லாம் அந்த இயற்கையிலே அது பாட்டு அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதே தவிர அதற்கும் சூரியனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல அந்த அறிவுக்கும் உண்மையிலேயே இந்த புறத்துல எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா சம்பந்தம் இருப்பது போல காட்டிக்கொள்வதெல்லாம் நம்முடைய மனதுதான் காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறது நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லோரிடத்திலும் விளங்குகின்ற ஆன்மா சுக துக்கங்களால் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு இதே மந்திர உபனிஷத்தை சொல்லி சுட்டி காட்டுது. அப்புறம் ஆன்மா அனுபூதி பெற்றவன் அந்த ஒளிமயமான இறைவனை அடைகின்றான் அப்படின்னு சொல்லுது இந்த உபனிஷத் மந்திரம். அப்ப எங்கும் இறைவனை இருப்பதாக கண்டு கடமைகளை செய்பவன் பற்றின்றி செயலை செய்கின்றான், அதனால் அவன் ஒளிமயமான இறைவனை அடைகின்றான் அப்படின்னு இந்த மந்திரம் முடிக்குது. அப்ப அது எங்கும் நிறைந்த இறைவனை எப்படி நாம உணர்வது, அந்த உணர்வது எப்படி, அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதற்கு 2 முக்கிய சாதனைகளை இனிவரும் மந்திரங்கள் தெரிவிக்கின்றன. இப்ப இறைவனை நம்ம எப்படி உணர்வது அப்படின்னா அதற்கு என்ன சாதனை தேவைப்படுது அப்படிங்கறத பின்னாடி வர்ற 2 மந்திரங்கள் நமக்கு சுட்டி காட்டுது. அது எப்படின்னா, இப்ப செயல்களின்றி வாழ்க்கை இல்லை. இப்ப நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாகணும் அப்படின்னா செயல் செய்யாம வாழவே முடியாது. ஏன் செயல் செய்யாம வாழ முடியாது? இந்த உடம்ப நம்ம வளர்த்திக்கணும்னாலே சாப்பிட்டாகணும். சாப்பிடறதே ஒரு செயல் தான். அப்ப நம்ம டெய்லி சாப்பிட்டாம இந்த உடம்பு வளரவே வளராது. அப்ப சாப்பாடுங்கிற ஒரு செயலை செய்தாலே அது ஒரு செயல் தான். அப்ப அந்த அடிப்படையில இங்க செயலின்றி வாழ்க்கை இல்லை. அப்ப நாம எப்போதும் ஏதாவது ஒரு செயல்களில் அன்றாட கடமைகளில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அப்படி நம்ம செய்கின்ற செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா அது நிஷ்காமிய கர்மாவாக, நம்முடைய கடமைகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அது நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை இறைவனுடைய காரியமாக அவனுக்காக செய்கின்றோங்கிற ஒரு நிலைப்பாட்டிலே நாம் இதை செய்கின்ற பொழுது அதனுடைய பலாபலன் என்னவாக மாறிவிடுகின்றது? இந்த ஞான பாதையிலே நம்மை கொண்டு உட்கார வைத்து விடுகின்றது. அந்த மனதை உட்கார வைத்து விடுகின்றது. இல்லைன்னா அந்த மனசு இங்க வரவே வராது. அப்ப ஜபதபங்கள், சேவைகள் அப்படி இந்த உலகத்துல என்ன செயல்கள் வேணா இருக்கட்டும், அந்த செயல்களோட நம்முடைய வாழ்க்கை இணைந்திருந்தாலும் அது கர்ம யோகமாக இருக்க வேண்டுமே தவிர அது கர்மாவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த மந்திரம் சுட்டி காட்டுது. மேலும் நாம் ஏன் இந்த செயல்களில் ஈடுபடுகின்றோம்? பெரும்பாலும் செயல்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப அஞ்ஞானி என்ன பண்றான், தன்னுடைய சுய சிந்தனை எதுவுமே இல்லாம ஒரு செக்கு மாடு போல, இப்ப செக்கு மாடு எப்படி ஒரு செக்குல கட்டி விட்டுருவோம், அது பாட்டு சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த செக்கு சுத்திக்கிட்டே இருக்க எண்ணெய் வரும், எள்ளுல இருந்து எண்ணெய் எடுப்போம். அப்படித்தான் அந்த காலத்துல எல்லாம் செக்கு மாட்டை வச்சு எண்ணெய் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த செக்கு மாடு போல இந்த மனிதன் என்ன பண்றான், சுய சிந்தனை இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கின்றான். எதுக்காக இதை செய்யறோம் அப்படின்னு தெரியாமையே செஞ்சிட்டு இருக்கான். ரொட்டீன் லைஃப். காலையில எழுந்திருக்கிறான், பல்ல வளர்க்குறான், முகம் கழுவுறான், காலை கடன்களை முடிக்கிறான், சாப்பிடுறான், வேலைக்கு போறான், தூங்குறான், அடுத்த நாள் எழுந்திருக்கிறான், பல்ல வளர்க்குறான், காலை கடனை முடிக்கிறான், வேலைக்கு போறான். இப்படிதான் செக்கு மாடு மாதிரி வாழ்றான் மனிதன். ஏதாவது மாற்றம் இருக்கு அவனுடைய வாழ்க்கையிலன்னா ஒரு மாற்றம் இல்லை, செக்கு மாடு மாதிரியே வாழ்றான்.
அப்ப இந்த செக்குமாடி மாதிரி வாழ்கின்ற மனிதன் நானும் செயல் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சு வாழ்றவனுக்கு இறை உணர்வு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு இந்த உபநிஷம் சுட்டி காட்டுது. ஏன்னா அவனுக்கு இறைவன் யாருன்னு தெரியல, நான் யாருன்னு தெரியல, இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரியல, அவன் ஒரு அஞ்ஞானி. அப்ப அவனை போன்றவர்களுக்கு இறை உணர்வு எப்படிப்பட்டது என்பது தெரியவே தெரியாது. அவன் இறை உணர்வை, ஆன்மாவை, அந்த அறிவை அனுபவமாக்க முடியாதுன்னு ஆணித்தரமாக இதே உபநிஷத்து இதே மந்திரத்தில் சொல்லிடுது. ஏன்னா இந்த மந்திரம் கொஞ்சம் பெருசு, அதனால இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். அப்போ அடுத்தது என்ன சொல்லுது? அதனால தகுதி வருவதற்கு முன்னாகவே, தன்னை ஞானி, ஜீவன் முக்தன் அப்படிங்கிற தகுதி வருவதற்கு முன்னதாகவே தன்னுடைய செயல்களை விட்டுவிட்டு தியானத்தில் ஈடுபடுகின்றான் பாருங்க. அது ஒரு தவறானது, ஒரு போலித்தனமான முயற்சி அப்படிங்குது உபனிஷத்து. இது எதற்காக நான் இந்த செயலை செய்கின்றேன், இந்த செயலுடைய பின்விளைவுகள் எப்படிப்பட்டதாக மாறப்போகின்றது அப்படிங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஈஸ்வர காரியமாக செய்யக்கூடிய அந்த செயல் விளைவுகள் அவனை என்ன பண்ணுது, தானாகவே லிப்ட் பண்ணி அவனை ஒரு ஆத்ம ஞானத்துக்கு தகுதி உள்ளவனாக மாற்றி விடுகின்றது. ஆனா சுயநல நோக்கிலே இதில் எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, இதனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு செயல்களை செய்கின்றவன் இந்த மாதிரி ஆத்ம ஞான விஷயத்துக்குள்ளே வந்து என்ன பண்றான், ஞானத்தை தெரிஞ்சுக்க தயாரா இல்ல, உடனே தியானத்துக்கு போயிடுறான். நான் உடனே தியானத்துக்குள்ள ஈடுபட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துக்குள்ள போய் ஒரு தவறான, ஒரு போலித்தனமான முயற்சியாகத்தான் அது இருக்கின்றதே தவிர உண்மையில் அவன் அந்த ஆத்ம ஞானத்தையோ அந்த இறைவனையோ தெரிந்து கொள்ள முடிவதில்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ வாழ்க்கையில் இந்த இரண்டும் இணைந்து போக வேண்டும் என்றால் அதை பற்றி நாம் மேலும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பின்வரும் மந்திரங்கள் விளக்குகின்றன. அது 9வது மந்திரம், ஈசாவாசிய உபநிஷத்தினுடைய 9வது மந்திரம். அந்தம் தமஹ பிரவிச்சந்தி ஏ வித்யாம் உபாசதே ததோ பூய இவதே தமோய புவித்யாயாம் ரதாஹா. இப்ப என்ன சொல்லுதுங்க, யார் உயர் நோக்கமின்றி, உயர்வான நோக்கமின்றி கர்மத்தில் ஈடுபடுகின்றானோ, செயலை மட்டும் செய்கின்றானோ, அவன் அடர்ந்த இருளை அடைகிறான் அப்படிங்கிறது இந்த மந்திரம். இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த உயரிய நோக்கம் இல்லாமல் ஒரு செயலை செய்கின்றவன் அந்த செயலின் காரணமாக அடர்ந்த இருளை அடைகிறான் அப்படிங்கிறது இந்த 9வது மந்திரம். இப்ப ஏற்கனவே ஒரு மந்திரம் சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சு, அசூரியா, சூரியனே இல்லாத இருளிலே அவனுடைய வாழ்க்கை போய் முடிந்து விடும் அப்படின்னு சொல்லிச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மந்திரம். இப்ப இந்த மந்திரம் அதே தான் சொல்லுது. உயர் நோக்கம் இல்லாமல் கர்மத்தில் காரியம் செய்து கொண்டிருப்பவன் அடர்ந்த இருளை அடைகிறான்ங்கிறது. அப்ப அந்த கர்மம்ங்கிறது எப்படி நீங்க எடுத்துக்கணும், ஜபதபங்களும் உபாசனைகளும் அதுல அடங்கும். கர்மம்னா ஏதோ நம்ம உலக விவகாரங்களில் ஈடுபடுறது மட்டும் அல்ல. நீங்க ஜபம் செய்வதாக இருந்தாலும் தியானம் செய்வதாக இருந்தாலும் அதனுடைய நோக்கம் என்ன, அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் என்ன, அது எதற்காக செய்யப்படுகின்றது அப்படிங்கிற பிரயோஜனத்தை தெரிந்து கொண்டு செய்யணும். புரிதலே இல்லாம, காரணமே தெரியாம ஒரு காரியத்தை நம்ம செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா அதனால் என்ன அடைய போகுது, நம்முடைய மனசு அடர்ந்த இருளைத்தான் அடைய போகின்றதுங்கிறது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அடர்ந்த இருளை அடைய போகிறார்கள் இந்த உபனிஷத்து ஏன் பயமுறுத்துது அப்படின்னா, மனசு கீழ்நிலைக்கு போயிடுது. புரிதல் இல்லாம ரொம்ப அஞ்ஞான நிலையில போய் அது மேல்நிலைக்கு வரவே முடியாம, அந்த அறிவு பிரகாசத்தை, அந்த ஒளி பிரகாசத்தை தெரிந்து கொள்ள முடியாம இருளிலேயே இருக்கும். அப்ப இருள் இருக்கிற அஞ்ஞானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், துயரமும் கவலையும் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையுமாகத்தான் இருக்கும். அவன் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. அப்ப அததான் இந்த மந்திரம் சொல்லுது. யார் தகுதி பெறும் முன்னர் தியானத்திலோ உபாசனையிலோ ஈடுபடுகிறார்களோ அவர்கள் அதைவிட கொடிய இருளை அடைந்து துன்புறுகிறார்கள். உடலாலும் வாக்காலும் செய்யப்படும் செயல்கள், இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நான் உடல் வழியாக ஒரு செயலை செய்கின்றேன்னா அது கர்மா. ஆனா மனதின் வழியாக ஒரு செயலை செய்ய விரும்புறேன்னா அது தியானம், உபாசனை. அப்ப உபாசனை நான் என்ன பண்றேன், தியானத்தை உபாசனையாக வச்சுக்கிறேன், பூஜை புனஸ்காரங்களை நான் கர்மாவா வச்சுக்கிறேன். அப்ப நான் பூஜையை பண்றேன், மந்திர ஜபதங்களை சொல்றேன் அப்படின்னா இந்த உபாசனையும் கர்மாவும் என்ன பண்ணுது, அந்த வேதத்தில் கூறிய அந்த கர்மாவை ஆசைப்பட்டு ஆசை வயப்பட்டு அதன் பலனாக அவன் என்ன அனுபவிக்கிறான், போகத்தை அனுபவிக்கிறான். ஏன்னா பொதுவா இப்போ இந்த கர்மகாண்டத்துல கர்மகாண்டிகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, இப்ப இந்த யோகம் செஞ்சா இந்த லாபம், இப்ப புத்திர காமேஷ்டி யாகம் செஞ்சீன்னா உனக்கு குழந்தை செல்வம் கிடைச்சிடும்,
குபேரனுடைய யோகம் பண்ணினா உனக்கு செல்வம் வளம் பெருகிடும் அப்படின்னு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட இந்த ஹோமங்கள் யாகங்கள் எல்லாம் நடத்தப்படுகின்றன. இப்ப அதெல்லாம் கமர்ஷியல் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப எல்லாம் இந்த ஹோமமும் யாகம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா பக்கா பிசினஸ் ஆகி போச்சு. இவனுக்கு ஒரு வகையில பணம் தேவை, அவனுக்கு ஒரு வகையில பணம் தேவை. அப்ப ஏதாவது ஒரு வகையில பணத்தை நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக குபேர லட்சுமி பூஜையை ஒருத்தர் வச்சுக்கிறதும், அந்த குபேர லட்சுமி பூஜை இவர் செஞ்சு கொடுப்பதும் எதற்காக? இந்த புறத்திலே இருக்கக்கூடிய உலக சுகபோகத்தை அனுபவிப்பதற்காக. அப்ப இந்த மாதிரி போகத்திற்கு செல்பவன் மோட்சத்திலிருந்து விலகி விடுகின்றான் அப்படின்னு இந்த உபனிஷத் சுட்டி காட்டுது. இந்த உபனிஷத்து என்ன சொல்லுது அப்படின்னா, போக பலனை எதிர்பார்த்து ஒருவன் அதில் ஈடுபட அவன் மோட்சத்திலிருந்து விலகி கொண்டே இருக்கின்றான், விலகி வெகு தூரம் சென்று கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லுது. அப்படி வெகு தூரம் செல்பவன் எங்கு போறான்? ஒளியிலிருந்து விலகி கொண்டு போகின்றான், அறிவு ஒளியிலிருந்து விலகி கொண்டு போகின்றான். அப்ப அறிவிலிருந்து விலகி போய்கொண்டே இருக்கின்றவன் எங்கு போவான்? இருளுக்கு தான் போவான். வெளிச்சத்துக்கு எங்க வருவான்? பிரகாசமான வெளிச்சம் இருக்கு, அந்த வெளிச்சத்து பக்கத்துல இருந்து விலகி போகிறவன் எங்க போக முடியும்? வெளிச்சமே இல்லாத இடத்துக்கு தானே போக முடியும். அப்ப வெளிச்சமே இல்லாத இருளை நோக்கி போகின்றான் அப்படின்னு இந்த உபநிஷத் சுட்டி காட்டுது. அப்ப அந்த இருளை நோக்கி செல்லும் பொழுது அப்ப எப்படி அந்த பலன் இருக்கும் தெரியுமா? அதை சொல்லுது. உபாசனைக்கு அதிக பலனும் கர்மாவிற்கு அதை விட கொஞ்சம் குறைந்த பலனும் கிடைக்கும் அப்படிங்குது. அப்ப அந்த இருள்ல போறது கூட அந்த செயல் வழியா அந்த காரியம் கர்மாவின் மூலமாக செய்கின்றவனுக்கு கொஞ்சமாக இருளை நோக்கி போவான், உபாசனை செய்கின்றவன் இன்னும் கொஞ்சம் அதிகமான இருளை நோக்கி போவான் அப்படிங்குது. என்னங்க இப்படி சொல்றது உபனிஷத்து அப்படின்னு பார்த்தா பின்னாடி விளக்கம் கொடுக்குது. இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுது, அந்த முறையை சொல்லி கொடுக்குது. அடுத்த மந்திரம் பார்ப்போம், 10வது மந்திரம். அன்யத் ஏவாஹூர் வித்யான் யத் அஹூர் அவித்யா இது சுஸ்ரும தீரானாம் ஏ நஸ்தத் விச்சசுரே. அதாவது இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மந்திரத்துல உபாசனையால் ஒரு பலனும் கர்மத்தினால் வேறு ஒரு பலனும் உண்டாகின்றது என்று ஞானிகள் சொல்கிறார்கள். இவ்விதம் எங்களுக்கு எந்த ரிஷிகள் சொன்னார்களோ அதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு இந்த உபனிஷத் மந்திரத்தை உபதேசிக்கக்கூடிய ரிஷி சொல்லி தராரு. அந்த சிஷ்யனுக்கு சொல்லும் போது உபாசனையால் ஒரு பலன் கிடைக்குதுப்பா, அது மாதிரியே கர்மத்தினாலே ஒரு பலன் கிடைக்குதுப்பா, அது ரெண்டும் வேறு வேறான பலன்கள் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்த ரிஷி எனக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்துடைய பொருள். எனக்கு இப்படிதான் ரிஷி சொல்லி கொடுத்தார் அப்படின்னு இங்க சொல்றாரு. கர்மத்துக்கு குறைவான பலனும் உபாசனைக்கு அதிக பலனும் உண்டு என்பதை இங்க மைய கருத்தாக நம்ம எடுத்துக்கணும். அதுதான் இந்த 10வது மந்திரத்தினுடைய மைய கருத்து. அந்த வரியோடு அவர் அங்க நிறுத்துகிறார். அடுத்து 11வதுல என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். வித்யாம் சாவித்யாம் சயஸ்தத் வேதோ பயம் சஹா அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யாமிருதம் அஸ்னுதே. அப்ப என்ன இங்க அர்த்தம் அப்படின்னா, யார் உபாசனை மற்றும் கர்மம் என்ற இரண்டையும் சேர்ந்து அனுஷ்டிக்கிறானோ அவன் செயல்களால் மரணத்தை கடந்து உபாசனையால் இரவா பெருநிலையை அடைகிறான் அப்படிங்குது. இப்ப பாருங்க, 11வது மந்திரத்துல அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு அந்த ரிஷி. ஃபர்ஸ்ட் அந்த ரிஷி என்ன சொன்னாரு? நீ கர்மத்தை செஞ்சா குறைந்த இருளுக்கு போயிடுவ, உபாசனை செஞ்சா அதிக இருளுக்கு போயிடுவ. அப்ப அந்த இருளற்ற நிலையிலே நீ அந்த ஒளியிலே இருக்க வேண்டும் என்றால் நீ எப்படி செய்யணும் அந்த செயலை அப்படிங்கிறது அந்த 11வது மந்திரம் சுட்டி காட்டுது. எப்படி சுட்டி காட்டுதுன்னா, உபாசனையும் கர்மமும் கலந்து செய்யப்பட வேண்டும். உபாசனையும் கர்மமும் இரண்டும் கலந்து செய்யும் செயல்களினாலே அந்த மரணத்தை கடந்து இரவா பெருநிலை அவன் அடைகிறான் அப்படின்னு இங்க சொல்லுது. இப்ப இந்த இடத்துல தான் இந்த வித்யா தேவைப்படுது, வித்யை அதாவது இந்த கல்வி தேவைப்படுது. இறைவனை நாடுகின்ற ஒரு செயலை மட்டும் தான் இங்கு வித்யை என்று சாஸ்திரம் உபதேசிக்கிறது. இந்த இடத்துல இதான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வராரு இந்த ரிஷி. இந்த ரிஷி வரக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப நீ கர்மம் செய்யட்டும் உபாசனை செய்யட்டும், ஆனா ஞானம் இல்லாம நீ அடைய முடியாதுப்பா, அந்த நிலையை நீ அடைய முடியாது. அப்போ அதுக்கு உனக்கு வித்தை தேவைப்படுகின்றது. வித்யா அப்படின்னா கல்வின்னு பேரு, வித்தைன்னு அதை சொல்லலாம், வித்தை அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த வித்தை உனக்கு தெரியணும், அந்த கல்வி உனக்கு தெரியணும். அப்போ கல்வி என்பது ஒன்றுதான் இறைவனை நாடுவதற்கான உண்மையான கர்மா அப்படிங்கிறது இங்க சாஸ்திரம் ரொம்ப அருமையா எடுத்து சொல்லுது. கர்மானா என்ன தெரியுமா? நீ கல்வி கற்கின்ற செயல் தான் இங்கு கர்மா அப்படின்னு இந்த உபனிஷத் மந்திரம் உபதேசிக்குது, ரொம்ப அருமையா உபதேசிக்குது. இறைவனை நாடுகின்ற ஒரு செயலை மட்டுமே வித்யை என்று நமது சாஸ்திரங்கள்
அறிவுறுத்துகின்றன அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார் அந்த ரிஷி. மற்ற அனைத்தும், அது விஞ்ஞானமாகட்டும், கலையாகட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஏன் வேதங்களையே கூட படிப்பதாக இருக்கட்டும், அவைகள் கூட அவித்யை என்றுதான் கூறப்படுகின்றதுங்கிறாரு. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. வெறும் வேத மந்திரங்களை படித்துட்டால் மட்டும் அவன் அந்த நிலையை அடைந்து விடுவானா அப்படின்னா அடைய முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரிய வேண்டிய உண்மையான ஆத்ம வித்தை தெரியல. அப்ப வெறும் உபதேசங்களையோ அல்லது கர்ம காண்டத்தில சொல்லப்பட்ட உபாசனைகளையோ பிடித்துக்கொண்டு ஒருத்தன் அதையே வாழ்க்கை பூரா பிடிச்சுக்கிட்டு இருந்தான்னா அதுக்கு பேர் என்ன? அவித்யைன்னு தான் இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப வேதங்களை படிப்பது கூட அவித்யா தான், வித்யான்னு சொல்ல முடியாதுங்கிறது சாஸ்திரம். இதை யார் சொல்றாங்க? உபனிஷத் ரிஷி சொல்றாரு. ஒரு சாதாரண மனிதனோ இல்ல வேதங்களுக்கு எதிரானவனோ ஆத்மீகத்துல இல்லாம நாஸ்திகனா இருக்கக்கூடியவனோ சொல்லல. ஒரு நாஸ்திகவாதி சொல்லல, ஒரு ஆஸ்திகவாதியான ஒரு ரிஷி சொல்றாரு. அப்ப நம்ம அந்த இடத்தை புரிஞ்சுக்கணும். உபநிஷத்துங்கள்லாம் நமக்கு என்ன உபதேசிக்குது அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த உபநிஷத்தை நம்ம எடுத்தோம். அப்ப பாருங்க, இறைவனை நாடுகின்ற ஒரு செயல் என்ன செயலோ அதுவே வித்தை, அதுவே கல்வி. மற்ற அனைத்தும் அது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், விஞ்ஞானமாகட்டும், அறிவியல் ஆகட்டும், ஏன் வேதங்களாகட்டும், அவைகள் கூட அவித்யை என்றே கொள்ளப்படுகின்றது. அப்போ ஜபம், தவம் போன்ற சாதனைகள் கூட இறைவனை நாடி செய்யாவிட்டால் அது அவித்யை என்றே கூறப்படுகின்றது. அப்ப நீங்க எதற்காக செய்யணும்? சும்மா நான் காரியம் மாற்றுறேன், உலகத்துல புறப்பொருள்களை அடைவதற்காக குபேர யோகம் பண்றேன், லட்சுமி யோகம் பண்றேன், லட்சுமி யாகம் பண்றேன் அப்படின்னு எதையாவது செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது அவித்யா தான் தவிர அது வித்யை கிடையாது. அதனால எந்த பலனும் உண்டாக போவதில்லை. அப்ப நீ எதை செய்வதாக இருந்தாலும் அதன் மூலமாக நீ இறைவனை அடைய முடியுமா, இறைவனை தெரிந்து கொள்ள முடியுமானால் அது மட்டுமே உண்மையான வித்தை. மற்றவையெல்லாம் அவித்யை அப்படின்னு இந்த சாஸ்திரம் இங்க அடிச்சு சொல்லுது. அப்ப சாதனைகள் வெறும் கிரியை என்ற அளவில் நின்று விடாமல் உயர் நோக்கத்துடன், அதாவது வித்யையுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த மந்திரங்கள் இங்கே வலியுறுத்துகின்றன. அப்ப தவம், தானம் போன்றவற்றை 3 விதமாக செய்யலாம் என்று கீதை கூறுவதை போலவே இங்கும் இந்த கருத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு இங்க அந்த ரிஷி நமக்கு உபதேசிக்கிறாரு. அப்ப நம்ம பொதுவா இப்ப தியானத்தை எடுத்துக்கொள்வோம். தானம், அதாவது ஒருத்தருக்கு இல்லாததை கொடுக்கிறோம், தானம் பண்றோம். அப்ப தானம் பண்ணும்போது அதை எப்படி நம்ம செய்யணும்? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் இல்லாமல் அதை செய்யணும். ஆனா பெரும்பாலும் தானம் செய்யறவங்க என்ன செய்யறாங்க? பெயருக்காகவும் புகழுக்காகவும் ஆசை வயப்பட்டு தானத்தை செய்யறாங்க. இப்ப எந்த தானம் வேணா நீங்க பாருங்க. இப்ப ஒரு ஜோதிடத்திலேயே பாருங்களேன், இப்ப இந்த பரிகாரத்தை செய்யணும், இந்த பரிகாரத்தை நீங்க முடிச்சுட்டு நீங்க இவங்களுக்கு இந்த பொருளை தானம் பண்ணிடுங்க, இந்த சாப்பாட்டை உங்களுக்கு தானமா கொடுத்துருங்க, அல்லது இப்ப ஒரு பசு மாட்டை தானமா கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு ஜோதிடரே சொல்றாரு, அல்லது ஒரு முனிவரே சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த தானத்தினுடைய உள்நோக்கம் என்ன? எனக்கு ஏதோனும் அதன் மூலமாக நன்மை வர வேண்டும், அந்த நன்மைக்காக நான் இந்த தானத்தை செய்யறேன் அப்படின்னு அந்த தானத்தை செஞ்சீங்கன்னா அது நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு இந்த உபனிஷத் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, தானத்தை பெயருக்காகவும் புகழுக்காகவும் செய்ய வேண்டும் என்று ஆசை வயப்பட்டு செய்பவர்களுக்கு அது எதிர்பார்த்த புகழையும் பெயரையும் கொடுக்கவில்லை என்றால் அது அவர்களுக்கு துன்பத்தை தருகின்றது. அதுவே அது அவர்களுக்கு பெயரையும் புகழையும் கொடுத்து விட்டது என்றால் அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக மேலும் பல முயற்சிகளில் ஈடுபட நேருகின்றது. அதன் வாயிலாக விளைவது மிக பெரும் துன்பம் அப்படிங்கிறது சாஸ்திரம். இப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு செயலை எதற்காக செய்யறோம்? எனக்கு இந்த நன்மை வர வேண்டும் என்று ஒரு பரிகாரத்தை செய்யறோம். அந்த பரிகாரத்தின் பலன் நமக்கு நல்லது நடக்கணும், அது மூலமா நான் ஆதாயத்தை அடையணும். ஆனா இப்போதைக்கு அதுக்கு என்ன நான் பரிகாரம் செய்யறேன்? 4 பேருக்கு தானத்தை பண்றேன், இந்த சாப்பாட்டை தானமா பண்றேன், இல்ல அந்த பசுமாட்டை தானமா கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அந்த செயலின் மூலமாக நம்ம எதிர்பார்த்த காரியம் நம்ம நடந்து விட்டா ஒரு சந்தோஷத்தை அப்போதைக்கு கொடுக்கும். ஆனால் அந்த சந்தோஷமே மிகப்பெரிய துன்பத்தை நமக்கு பின்னாடி கொடுக்க போகின்றது அப்படிங்கிறது உபனிஷத்து இன்டைரக்டா சுட்டி காட்டுது. அப்படி ஒரு சமயம் அந்த யாக யக்னங்களை செஞ்சு அந்த பலன் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் துன்பம் தான் வருகின்றது. இப்ப நிறைய பேர் அதை செய்யறோம் இல்லையா? கோயிலுக்கு போய் இந்த காரியத்தை செஞ்சேன், ஜோதிடர் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்தேன், ஆனா எனக்கு நடக்கல, அப்போ எனக்கு அதுல துன்பம் தான் கிடைச்சது அப்படிம்பாங்க. சிலர் அது நடந்துருச்சும்பாங்க. ஆனா நடந்த பிறகு அதனால அவர்கள் அடைந்தது என்ன? ஆனந்தமானா இல்ல, அதன் மூலமாக மிகப்பெரிய துன்பத்தை பிற்காலத்தில் அவர் அடைய போகிறார்கள் அல்லது அடைந்திருப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது. அப்ப அவரவர்களுக்கு தான் அது தெரியும். அதை இங்க உபனிஷத் சுட்டி காட்டுது. அப்போ மற்றவர்களிடம் போட்டி மனப்பான்மை கொண்டு பிறருக்கு துன்பம் விளைவித்து பெயருக்காக தானம் செய்வதும்
பெரும் துன்பமாக மாறிவிடுகின்றது. அப்ப இவ்வாறு தவம், தானம் போன்றவற்றை உயர் நோக்கமின்றி செய்கின்ற பொழுது அவைகள் கூட அவித்யா அப்படின்னு எங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்போ இவ்வாறு அவித்யை வசப்பட்டு செய்பவன் காரிருளில் மூழ்கிறான். அதாவது அறியாமையினால் மீண்டும் மீண்டும் பிறவிக்கு உட்படுகின்றான். அது போலவே தவம், தானம், ஜபம், சேவை போன்ற சாதனைகள் எதுவும் செய்யாமல் வெறுமனே தியானம் செய்ய முயற்சிப்பவன் கூட வெற்றி பெறுவதில்லை அப்படிங்குது. ஏன் அவன் வெற்றி பெறுவதில்லை அப்படின்னா, புறத்துல எந்த ஒரு காரியத்தையும் அவன் காமியமாகவும் செய்யல, நிஷ்காமியமாகவும் செய்யல. ஆனா சும்மா உட்காந்துட்டு நான் தானம் பண்றேன், தவம் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே தியானத்துல உட்காந்துருக்கேன்னு சொன்னான்னா அவன் நிச்சயமாக அந்த தியானத்தினால வெற்றி பெற முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுது. ஏன்னா இந்த ஜபம், தவம், சேவை அப்படின்ற கிரியைகள் என்ன பண்ணுது? மனதை தூய்மைப்படுத்துகின்றன. கர்மகாண்டத்துடைய நோக்கம் என்ன? சித்த சுத்தி, மன தூய்மை. அப்ப மன தூய்மைக்கான அந்த காரியத்தை அவன் செய்துவிட்டு அதன் பிறகு அவன் தியானத்துக்குள்ள வந்தான் அப்படின்னா அவன் அந்த தியானத்தினாலே வெற்றி பெற்று விடுவான். ஆனால் அந்த காரியமெல்லாம் நான் இந்த உலகத்துக்கு எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா நான் அமைதியா அப்பாடி உட்காந்து தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னான்னா அவன் நிச்சயமாக அந்த தியானத்தினாலே வெற்றி பெற முடியாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நான் இங்க சொல்றது தியானம், தானம் இல்ல, தியானம். அப்ப தானம் அப்படிங்கறத போட்டு இங்க குழப்பிக்க கூடாது. தானம்ங்கிறத வேறொரு நோக்கத்துல செய்யறோம். இப்ப தியானம்ங்கிறது என்ன, அதுவும் ஒரு நோக்கத்துல செய்யறோம். எதுக்காக? மன அமைதிக்காகவும் அந்த தியானம் பண்றதுனால எனக்கு அப்படிங்கிற அனுபவம் உண்டாயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கற்பனைகள் வைத்திருக்கிறார்கள். அதன்படி நிறைய செய்கிறார்கள். அதுல நிறைய தியானங்கள் இருக்குது. ஏதோ பேர் வச்சிருக்காங்க இப்பெல்லாம், அந்த தியானம், இந்த தியானம் அப்படின்ட்டு. அப்ப எந்த தியானம் நீங்க பண்ணாலும் கிரியைகள் இல்லாமல் செய்கின்ற தியானம் உண்மையான வித்தை கிடையாது. அது அவித்யை அப்படின்னு எங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப மேலும் அதுவே சொல்லுது, மரணத்தை கடப்பது என்றால் மரணத்திற்கு காரணமான வினை பயனிலிருந்து விடுதலை பெறுவது அப்படின்னு சுட்டி காட்டுது. ஒருத்தன் மரணத்தை கடக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? அந்த மரணத்திற்கு எது காரணமோ அந்த காரணத்திற்கான வினை பயன் செயலிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அப்ப அந்த விடுதலைங்கிறது எப்படி நடக்கணும்? இந்த ஜபம், தவம் போன்ற கிரியைகள் இறைவனை நாடி செய்வதனாலே மன தூய்மை பெற்ற பிறகு அது தியானத்தினாலே இறைநிலையை அடைய முடியுமே தவிர நேரடியாக தியானத்திலே ஈடுபடுகின்றவனுக்கு கூட அந்த நிலை உண்டாகாது அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுது. மேலும் இறைவனை உருவம் உள்ளவராகவும் உருவம் அற்றவராகவும் வழிபடலாம். அதாவது நிர்குண பிரம்மமாகவும் சற்குண பிரம்மமாக, அதாவது இந்த பிரபஞ்சமாகவும் நீங்கள் வழிபடலாம். அந்த அருவமும் உருவமும் இரண்டையும் இணைந்து செய்வதால் தான் மிக உயரிய பலனும் கிடைக்கின்றது என்ற உண்மையையும் இனிவரும் மந்திரங்கள் நமக்கு உபதேசிக்க போகின்றன. அப்ப இதே உபனிஷத் மந்திரம் இப்ப எப்படி நம்ம உண்மையிலேயே உபாசனை பண்ணணும், உண்மையான கர்மாங்கிறது என்ன, இந்த வித்யா. அப்ப இந்த வித்தியினால என்ன உண்மையில நம்ம தெரிஞ்சு கொள்ள போறோம்? இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள போறோம். அப்ப இருப்பதெல்லாம் இறைவனே தெரிந்து கொள்ளும் போது இங்க இறைவனுக்கு வேறாக எதுவும் இல்லைங்கும் போது யார் யாருக்கு எதை செய்வது? இங்க செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அப்ப இங்க செயல் என்று ஒன்று செய்வதாக இருந்தால், கர்மா என்று ஒரு காரியம் நம்ம இடத்துல நடைபெறுவதாக இருந்தால் அது தன்னை தான் அறிந்து தன்மயமாகக்கூடிய ஒரு செயலாக இருக்க வேண்டும். அந்த செயல் மட்டும்தான் உண்மையிலே இறைவனை அடையக்கூடிய செயல். வேற எந்த நீங்க செயல் செய்தாலும் அது இறைவனிடத்தில் நம்மை அழைத்து செல்லாது. நமக்கு வேற அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதாக வேண்டால் இருக்கலாம். தற்காலிகமாக ஒரு பொருளாதார பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக இருக்கலாம், அல்லது உடல்நல பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக இருக்கலாம், அல்லது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாக்குவதாக இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் உண்மையான வித்தை என்று பெற்றுக்கொள்ள முடியாது. அவைகள் எல்லாம் அவித்யை அப்படின்னு இந்த மந்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுது. உபனிஷத்தினுடைய மந்திரம் 11வது மந்திரம். அப்போ நம்ம அடுத்தது 12வது மந்திரம் நாளைக்கு வகுப்பில் வச்சுக்கலாம். அப்ப ஆகவே இந்த உபனிஷத்தினுடைய ஆழமான உட்பொருளை நல்லா உள்வாங்கிக்கங்க. அதாவது கர்மம்னா என்ன, அந்த கர்ம காரியம் உண்மையிலேயே எப்படி இருக்க வேண்டும், உபாசனைனா என்ன, அந்த உபாசனையினுடைய உண்மை பொருள் என்ன அப்படிங்கறதெல்லாம் இங்க நீங்க உள்வாங்கும் போதுதான் உண்மையாவே அந்த இறைவனை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். அந்த இறைவனுக்கு வேறாக இந்த உலகமே இல்லை என்பதும் தெரிந்து கொள்ள முடியும். மீண்டும் நாளைய வகுப்பிலே 12வது சூத்திரத்தில் தொடங்கலாம். இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.